சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏ சரண்யா, என்ன ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்க பதட்டமாவும் இருக்க? விக்கி அப்படி என்னதான் சொன்னா? அது அத்த நம்ம விக்கிக்கும் அந்த சின்ன ராட்சசி கவிக்கும் தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத போய் சந்தோஷமா சொல்ற? அத்த முதல்ல அவன் என்கிட்ட சொன்னதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். சரி, என்ன சீக்கிரம் சொல்லு. அத்த அவன் என்கிட்ட என்ன சொன்னானா, அதாவது அஞ்சலியை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றான். தேவையில்லாம மத்தவங்க எல்லாம் பிரச்சனையை கிளப்புவாங்க. அதனால இப்போதைக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும். நான் கடைசி நேரத்துல அஞ்சலி கழுத்துல தான் நான் தாலி கட்டுவேன்னு சொல்றான். விக்கி அப்படி சொல்லிட்டான்ல, அப்ப கவலைய விடு. என்னத்த திடீர்னு இப்படி சாதாரணமா சொல்றீங்க? அஞ்சலிக்கு அவ மாமா பையனோட கல்யாணம் நடக்க போறப்ப விக்கி என்ன சொன்னா, என்ன வேணா நடக்கட்டும், கடைசியில அஞ்சலி கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான் சொன்னான்ல, அதே மாதிரி அவன் தானே தாலி கட்டினா. இப்பவும் அதே தானே சொல்லிருக்கான். போன வாட்டி அஞ்சலிக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் நடக்க இருந்துச்சு, இவன் தாலி கட்டினா. இந்த வாட்டி அவனுக்கே வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடத்த ட்ரை பண்றாங்க. அப்புறம் என்ன கவலை? எப்படியா இருந்தாலும் அவன் தானே தாலி கட்டணும். என்னத்த விக்கி சொல்ற மாதிரிதான் நீங்களும் சொல்றீங்க. அவனும் நான் தான் தாலி கட்டுவேன்னு சொல்றான். ஆமா, அவன் தான் தாலி கட்டணும். அதனால அவன் கரெக்டா அஞ்சலி கழுத்துல தாலிய கட்டிடுவான். இனி நாம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அப்படியே அவ அஞ்சலி கழுத்துல தாலி கட்டிட்டா அந்த பெரிய ராட்சசி குணவதியும் சின்ன ராட்சசி கவியும் சும்மாவா விடுவாளுங்க? தாலி கட்டின அப்புறம் அந்த ராட்சசிங்கனால என்ன பண்ண முடியும்? அஞ்சலி தான் விக்கியோட பொண்டாட்டி ஆயிருவாளே. சாரி, அவளுங்க மாதிரி சொல்லணும்னா அஞ்சலி தான் மகேஷோட பொண்டாட்டி ஆயிருவாளே. அப்புறம் என்ன பிரச்சனையாகும்? அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. எப்படியோ அஞ்சலியும் விக்கியும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அதுவே போதும் அத்தை. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இன்னும் அவர் வரலையே செல்வா. அங்கிள், அப்பாவும் சித்தப்பாவும் வரதா சொன்னீங்களே, இன்னும் வரலையே? வர டைம் தான் மாப்ள. வந்துருவாங்க. ஓகே அங்கிள். இதோ வந்துட்டாங்களா மாப்ள? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. குணா, சம்பந்தி வந்திருக்காரு பாரு. அதான் லேட் போல இருக்கு. வா வா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சம்பந்தி. எப்படிமா இருக்கு? வணக்கம். ஏ அஞ்சலி மேடம், வந்திருக்கிறவங்களுக்கு காஃபி எடுத்துக்கிட்டு வா. காஃபி தான் போட்டுட்டு இருக்க மேடம். அப்பா, மழை தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சொல்லாமலே இவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். என்ன மகேஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும்பா. சம்பந்தி, உங்க பையன் இங்க இருக்காருங்கிறதே உங்களுக்கு இங்க வந்தாதான் ஞாபகம் வரும் போல இருக்கு. உங்க தம்பியும் உங்க தம்பி பொண்டாட்டியும் கூட அடிக்கடி வந்து பாத்துட்டு போறாங்க. ஆனா நீங்க இந்த பக்கமே வரமாட்டேங்கிறீங்க. ஒரு போன் கூட பண்றது இல்ல. உங்ககிட்ட போன்ல பேசும்போதே சொன்னல சம்பந்தி, கொஞ்சம் பிசினஸ் டென்ஷன், அதான் வர முடியாம போயிடுச்சு. ஏய், நீ போய் காஃபி எடுத்துட்டு வா போ. குடு. கல்யாண விஷயமா பேசணும், உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னீங்க. நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சம்பந்தி? இந்தாங்க அங்கிள். சம்பந்தி, முடிவு பண்றதுக்கு தான் நாங்க உங்களையே வர சொல்லிருக்கோம்.
மாப்பிள்ளையே எனக்கும் கவிக்கும் கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணி வைங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம லேட் பண்ணிட்டு இருக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். ஜோசியரை வர வச்சு ஒரு நல்ல நாளா குறிச்சிட்டோன்னா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். இவங்க இப்படி ஆரம்பிச்சாலே ஏதாவது பிரச்சனை இருக்குமே. இந்த முறை என்ன சொல்ல போறானே தெரியலையே. கல்யாணத்துக்கு மண்டபம்லாம் எதுவும் புக் பண்ண வேண்டாம். ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் பேசி முடிவு பண்ணி மண்டபம் வரைக்கும் போய் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால இந்த தடவை நாம இந்த கல்யாணத்தை பெருசா கிராண்டாலாம் எதுவும் பண்ண வேண்டாம். சிம்பிளா ஒரு கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டு ரிசப்ஷனை வேணா பெருசா கிராண்டா வச்சுக்கலாம். நான் அப்பா சொன்ன வார்த்தையை தான் இப்பவும் சொல்றேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. கல்யாண விஷயமா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அதுல நான் எதுவும் தலையிட மாட்டேன். எனக்கு உங்க வீட்டு பொண்ணோட என் பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்போ உடனே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஏன் சம்பந்தி, ஜோசியர் எப்ப வர சொல்லலாம்? இல்ல குணா, எந்த ஜோசியரையும் வர சொல்ல வேண்டாம். ஏன் அண்ணி, நல்ல நாளெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லல குணா. எங்க குருஜி கிட்ட பேசி அவரையே வந்து டேட் குறிக்க சொல்லுவோம். ஏன்னா இந்த தடவை கல்யாணத்துல எந்த தடங்களுமே இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவரே நேரம் தேதி எல்லாத்தையும் பார்த்து குறிச்சு சொல்லட்டும். சரிங்க அண்ணி, அவரே வந்து குறிச்சு சொல்லட்டும். ம். கல்யாணத்துல ஒரு குறையும் வராம நல்லபடியா நடந்தா சரி.